அன்னைக்கு எங்க அப்பாவோட மகளா வந்திருக்கேன். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பழைய அபியா வந்திருக்கேன். நீ இப்ப என்ன பண்ற? உடனடியே வீட்டுக்கு போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு அவனை போய் பாரு. அப்புறம் வெற்றி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போயிடுறா. சரிண்ணே. என்னதரா தேடிட்டு இருக்க? இது உள்ள நான் டாக்குமெண்ட் வச்சிருந்தேன், யார் எடுத்தது? எனக்கு என்னமோ இதை அவதான் பண்ணிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. வைமா. அபி, ரொம்ப நாளாச்சு இல்ல, அம்மா ஊட்டி விடவா? மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். அடி பாவி, அவ்வளோ பசியா? எவ்வளவு நேரமா சாப்பிடாம இருக்க? 2 வேளை சாப்பிடலையாடா? 2 நாள்மா. அட பாவீங்களா, உள்ளங்கையில வச்சு தாங்கின பொண்ணு அவளை இப்படி சோத்துக்கு தவிக்க விட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? அக்கா, நிஜமாவே 2 நாளா சாப்பிடலையா அக்கா? உனக்கு இருக்கிற பசியில உனக்கு எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம் போல இருக்கு. சரி பத்மா, யாரும் அழாதீங்க. புள்ள ரொம்ப பசியோட வந்திருக்கா. அவகிட்ட ஏதாவது சந்தோஷமா பேசி சிரிக்க வச்சு அழகு பாருங்க. அபி, உனக்கு என்னடா வேணும்? பெரியம்மா வாங்கி தரேன். அபி அக்கா, அந்த ஷர்வானி இருக்கால, என் கிளாஸ்மேட், அவ கூட வீட்ல ஒரு கருப்பு கலர் பெரிய டாக் வச்சிருக்கால, அது 4 குட்டி போட்டிருக்கான். அவகிட்ட இருந்து ஒரு குட்டியை வாங்கிக்கலான்னு சொன்னா அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் வாங்கி தரேன். வெற்றி, இப்ப என்னடா பண்ண போற? ரொம்ப அர்ஜென்ட்டா? ஏமா ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டுமா. நான் உடனே கொண்டு போய் கொடுக்கலன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ண போறேனே புரியல. டேய், யாரா? அட்டன் பண்ணி பேசு. அண்ணன் தான் கால் பண்றாரு. நான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அண்ணே. டேய், எங்கடா இருக்க? அந்த ஆளை போய் நீ பாத்தியே இல்லையா? இதோ இப்ப போயிட்டே இருக்கனே. டேய், அந்த ஆளு 1 ஹவரா ட்ரை பண்ணிட்டு இருக்கான்டா போன்ல. இன்னும் வரலன்னு சொல்லி சுடுதண்ணி கால்ல ஊத்திட்டு கத்துறான். இன்னும் போகாம என்ன பண்ற? இல்லனா ஒரு 2 நிமிஷம் நான் போயிடுவேன், பக்கத்துல போயிடுவேன். டேய் வெற்றி. அண்ணே. என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லையே, உன் குரல்ல ஏதோ பதட்டம் தெரியுதே. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சீக்கிரம் டாக்குமெண்ட் கொடுக்கணும்ல, அந்த பதட்டம் தான். நான் போயிடுறேன், உடனே போயிடுறேன். அவன் நம்பரை கொடுங்க. நீ யாரு? அதான் அவன் நம்பரை கொடுங்க. தாலி கட்டின பொண்ணோட நம்பரை வேற ஆள்கிட்ட கேட்டு வாங்குற ஆள் நீங்க தான் தம்பி. வெறுப்பேத்தாம நம்பரை கொடுங்க. நீ ஃபர்ஸ்ட் கொடுங்க. நீ தம்பி, ஒருத்தவங்க உதவி பண்ணா பதிலுக்கு நன்றி சொல்லணும். ஏய் நந்தினி, சும்மா இருக்க மாட்டியா? குடும்பம் அது.
உண்மையாடா? அக்காவே கால் பண்ணி சொன்னாங்கப்பா. வாங்கப்பா போலாம். அந்த பொண்ணு எப்படி மனசு மாறினான்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியலடா. அவளுக்கும் அந்த ரவுடிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை? யார் பேச்சத அவ கேக்குறா? இப்ப அவன் பேச்சையும் கேட்காம இங்க வந்திருக்கா. அம்மா ப்ளீஸ், உன் கோவத்துல அபி முன்னாடி காட்டாதம்மா. எனக்கு எதுவும் சரியா படலடா. இத்தனை நாள் இன்னொருத்தங்க கூட இருந்திருக்கா. நீயே அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற. நீ வேணா அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கலாம். ஆனா அவளை மருமகளா ஏத்துக்க எனக்கு மனசு வர வேண்டாமா? சந்திரா, மறுபடியும் நீ ஆரம்பிக்காத. தர்ஷன் கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? ஏங்க, அதுக்கு தானே நான் இப்படி ஆளா பறந்துகிட்டு இருக்கேன். அப்ப நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா இரு. வாங்க போலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. சரிடா கண்ணு, நீ ஃபோன் பண்ணு, நீ வரும்போதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன். சரி, இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வாமா வாங்கப்பா. அபி நல்லா இருக்கியா? இருக்கேன் தர்ஷன். அவளுக்கு என்ன குறை? நாம தான் அத்தனை பேரும் நிம்மதி இல்லாம இருக்கோம். தகுதி தராதரம் பார்க்காம யாரோ ஒரு ரவுடி வீட்டுல போய் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. மா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? சந்திரா, நீ எதுவும் புது பிரச்சனையை கிளப்பி விடாத. அமைதியா இரு. நம்ம அபி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. நீ பாட்டுக்கு முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாமா? தர்ஷன் கிட்ட பேசிக்கிட்டுமா? வர்ஷா, மாப்பிள்ளைங்கம்மா? ஃபேக்டரிக்கு போயிருக்காருப்பா, வந்துருவாரு. சரி, நான் போய் சம்பந்தி கிட்ட பேசிட்டு வரேன். அத்தை, அவங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம போலாம். அம்மா வாங்க, நம்ம உள்ள போலாம். அக்கா வாங்க உள்ள போலாம். வாங்க தீப்தி, வா. உட்கார் அபி. பரவாயில்ல, எப்படி இருக்க அபி? நான் நல்லா இருக்கேன். நீ? இருக்க. சாரி அபி. எதுக்கு? அம்மாவுக்கு எதையும் மறைச்சு பேச தெரியாது. வந்ததும் வராதுமா உன்னை வெடுக்குன்னு பேசிட்டாங்க. பரவாயில்ல, இப்பெல்லாம் அந்த மாதிரி பேச்சு எனக்கு பழகி போச்சு. நீ தனியா ஆபீஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றேன்னு சொன்னியே, என்னாச்சு? சீனியர் கிட்ட சொல்லிருக்கேன். அவர் சரியான டைம் வரட்டும் உனக்கு இம்பார்ட்டன்ட் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா பண்ணு. அண்ணி பேசிட்டு இருக்காங்க. கோவம் இல்லாம சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காங்க. அதானே நமக்கு வேணும். சரி, அவங்க பேசட்டும், நம்ம போலாம். பூங்கவன் அண்ணன் வேற கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காரு. இந்த தொல்லைக்கு கால் பண்ணி ஆகணுமா இப்போ? ஃபோன் பண்ணி தொலைய வேண்டியதா? ஹலோ. ஹலோ, என் டாக்குமெண்ட் எங்க? யார் பேசுறீங்க? ஏண்டி, யார் பேசுறாங்கன்னு உனக்கு தெரியல? இல்ல, என் நம்பர் உன்கிட்ட இல்ல. சார், ஒரு நிமிஷம். இந்த வாய்ஸ் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு நிஜமாவே யார் பேசுறதுன்னு தெரியலையே. ஏய், போதுண்டி, நிறுத்து. ரொம்ப ஓவரா தான் நடிச்சிட்டு இருப்ப. சரி, என் நம்பர் இல்ல, என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியல? ஓ, வெற்றியா? புரியுது புரியுது. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏய், என்ன? என் டாக்குமெண்ட் எங்க? டாக்குமெண்டா? எந்த டாக்குமெண்ட்? ஏய், எல்லா நேரத்திலயும் நல்லவனாலாம் இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. நேத்து ஏன் கபோர்ட்ல வச்சிருந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு காணோம். நீதான் எடுத்தன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்குமெண்ட் எங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? ஏய், நேத்து நாங்க டாக்குமெண்ட் வைக்கிறப்ப நீதான் அங்க உட்கார்ந்திருந்த. நிச்சயமா நீதான் வச்சிருக்க. எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. ஓ, அந்த டாக்குமெண்டா? ஓகே, ஐ ரிமெம்பர். நான் தான் எடுத்து வச்சேன். ஏய், அது எதுக்குடி நீ எடுத்த? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கத்தி பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. நான் போன் வச்சிருவேன். சரி, கத்தல. பாருங்க, இப்ப கூட கத்தி தான் பேசுறீங்க. சரிடி, கத்தல. சாதாரணமா கேக்குறேன். டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்க?
யா தேங்க்யூ. இப்படி பேசுனீங்கன்னா எனக்கும் பதில் சொல்ல ஈஸியா இருக்கும். சொல்லு சொல்லு. டாக்குமெண்ட் தானே எடுத்து எங்கேயோ வச்சேனே. ஏய் ஏய், ரொம்ப லிமிட்ட மீறி போயிட்டு இருக்கடி நீ. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. எனக்கு உடனே டாக்குமெண்ட் வந்தாகணும். அர்ஜென்ட் புரியாம பேசிட்டு இருக்க நீ. ஐயே இருங்க, எங்க வச்சேன்? ஆக்சுவலி எங்க வச்சேன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏய் வந்தனா மோளவன அப்படியே. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் கத்துனீங்கன்னா நான் பேசவே மாட்டேன், நான் போனை வச்சிருவேன். பாரு, விளையாடுற நேரம் கிடையாது. ஒழுங்கா சொல்லு எங்க வச்சிருக்க. ஆக்சுவலி அங்கதான் வச்சேன், ஆனா எங்க வச்சேன்னு டக்குன்னு ஞாபகம் வரல. கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம்? நோ வேணாண்டி, நீ பண்றதெல்லாம் பெரிய தப்பு. ஒழுங்கு மரியாதை எங்க வச்சிருக்கன்னு சொல்லிடு. அதான் சொல்றேன்ல, அது எங்கேயோ வச்சுட்டேன்னு. திடீர்னு கேட்டா எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? கேன் ஐ டூ ஒன் திங்? நேரா எங்க வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போயிடுங்க. அங்க வந்து யோசிச்சா எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். எது? அங்க வந்து கூட்டு வருவாங்களா? என்ன பிளாக்மெயில் பண்றியா நீ? ஏய் ஹலோ, உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணுமா வேணாமா? மாவளை நேர்ல மட்டும் வந்த கோழி அப்படியே கழுத்தை திருவுற மாதிரி திருவி விட்டுருவேன். என்ன பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் உனக்கு. வாட் யூ மீன்? இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநாகரிகமா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஓகே பை. ஏய் ஏய் ஏய், சாவடிக்கிறாளே அவ. பூங்காவன கால் பண்ணான்னா பெரிய சிக்கலாயிருமே. டேய், ஈகோ பாக்குற நேரலடா வெற்றி. டாக்குமெண்ட் தான் முக்கியம். இவ கிட்ட சமாதானமா பேசி எப்படியாவது டாக்குமெண்ட்டை வாங்கிடணும். வந்தியா வழிக்கு? ஹலோ, யார் பேசுறீங்க? ஏய், என்ன விளையாடுறியா? ஓ, மறுபடியும் நீங்க தானா? சாரிங்க, நான் நம்பரை சேவ் பண்ண மறந்துட்டேன். அடியே, இந்த நக்கல் நையாண்டிலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. வந்தன்னு வச்சுக்க, அப்புறம் உன்ன. ஐய, என்ன பண்ண போறீங்க? போதும்டி, போதும். டாக்குமெண்ட் வச்சிருக்க இடத்த மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அதான் சொல்றேனே. இங்க இருந்து யோசிக்கிறதுனால வெச்ச இடம் எனக்கு ஆக்சுவலி ஞாபகத்துல இல்ல. என்ன வந்து கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்து தர ட்ரை பண்றேன். இத பாரு, நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ஷூ மிஸ்டர் வெற்றி, விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். டாக்குமெண்ட் வேணும்னா என்ன மறுபடியும் வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இல்லனா உங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஏய், ஆணிய புடுங்க வேணா, வைடி போன. ஓகே, நன்றி, பை. இவள கூட்டு வர வரணுமா? உனக்கு இருக்கு. அப்பா, எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. நானே சொல்லுவா சம்பந்தி. தாராளமா. தர்ஷா, அபி தானா மனசு மாதிரி வந்திருக்கா. இதான் நமக்கு சந்தர்ப்பம். நாள் குறிக்கிறது, மண்டபம் தேடுறது, பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு எந்த சம்பிரதாயமும் வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். புரியலப்பா. உங்க கல்யாணத்தை லேட் பண்ண வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப மறுபடியும் நிச்சயதார்த்தத்துல இருந்து ஆரம்பிச்சா அதுல சில பல சிக்கல்கள் வந்தாலும் வரும். அதனால உடனே உங்க 2 பேருக்கும் சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சம்பந்தி சொல்றாரு. அதுக்குள்ளயா? என்னப்பா சொல்றீங்க? என்ன அதுக்குள்ளயா? இடையில இந்த சம்பவம் மட்டும் நடக்கலன்னா இந்நேரம் நீயும் அபியும் புருஷன் முண்டாட்டியா கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கே போயிருப்பீங்கடா. ஏற்கனவே இந்த கல்யாணம் லேட்டு தான்டா. இல்லப்பா, அதுக்காக சொல்லல. அபி இப்பதான் மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ள கல்யாணம்னு அவசரம் தான்ப்பா. என்ன பண்றது? அவ மனசு எப்ப எந்த பக்கம் தாவுன்னு சொல்ல முடியலையே. அவ வந்த சூட்டோட கல்யாணத்தை நடத்திட்டா அப்புறம் நாம கவலைப்பட வேண்டியதில்ல. அதத்தான் உங்க அப்பா சொல்றாரு. அங்கிள், நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? அபி கழுத்துல இன்னும் அந்த தாலி இருக்கதானே செய்யுது. கல்யாணம்னு சொல்லிட்டா அதை கழட்டிட்டு வாடா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ரொம்ப அவசரப்படுறீங்கப்பா. அவ இப்போதைக்கு வெற்றி வேணான்னு தான் முடிவு பண்ணி இங்க வந்திருக்கா. அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ இன்னும் டிசைட் பண்ணல. அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியுமாடா? காத்திருக்கணும்ப்பா. அவசரப்பட்டு அவகிட்ட போய் அடுத்த கல்யாணம் நீங்க ஆரம்பிச்சு உடனே அவ கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நமக்கு அவசரம் தான், ஆனா அவ மனசு சமாதானம் ஆக வேண்டாமா? வெற்றி கூட என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு அவ வந்திருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு சண்டையில தான் வந்திருக்கா. வந்ததும் வராததுமா அவளுக்கு மன உளைச்சல் தர வேண்டாம்ப்பா. அதெல்லாம் சரிதான்டா. நமக்கு நம்ம வேலை முக்கியம் இல்லையா? இல்லப்பா, எனக்கு அவ மனசுதான் முக்கியம். அவ சகஜமாகணும்.
மறுபடியும் இந்த வீட்டு பொண்ணா மாறணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அப்புறமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசுவோம். எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல அவளுக்கு தாலியை கட்டு. அப்புறம் அவளால எதுவும் பேச முடியாது. அப்பா, இப்ப போய் நீங்க அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவ செஞ்சாலும் செய்வா. உண்மையிலேயே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா நிச்சயம் உங்களுக்கு பொறுமை வேணும். எல்லாருமே மறுபடியும் அவகிட்ட பழைய பாசத்தோட பழகுறோன்ற நம்பிக்கை வரணும். இது நம்ம வீடுதாங்கிற கான்ஃபிடன்ஸ் அவளுக்கு நம்ம கிட்ட வந்தாதான் நீங்க என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா. நீ சொல்றதும் சரிதான். மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேசி அவளை இந்த வீட்டை விட்டு கிளப்பி விடாம இருக்கிறதும் முக்கியம்தான். அதான்ப்பா, இப்போதைக்கு அவகிட்ட எல்லாரும் பேசுறதா முக்கியம். அவ மேல அன்பா இருக்கிறதா முக்கியம். சரி, எல்லாரும் நம்மள மன்னிச்சுட்டாங்க, நம்ம எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான்ற நம்பிக்கை அவளுக்கு வர வரைக்கும் நம்ம அவகிட்ட பேசணும். அதுதான்ப்பா இப்போதைக்கு முக்கியம். சம்பந்தி, தர்ஷன் எப்பவுமே நியாயமா தான் பேசுவான். அதுலயும் இப்ப ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப நிதானமா நடந்துக்கிறான். அவன் சொல்றபடி நடக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எனக்கு வேண்டாம். இருந்துச்சு. அம்மா சாப்பிடலையா? இல்ல பெரியம்மா, எனக்கு சரிம்மா. வயிறு full-ஆ இருக்கு. 2 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டுருக்கல. ஆமா ஆமா. இதோ வந்துட்டாங்க. அபி, நல்லா சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எனக்கே மறந்து போச்சுமா. சொல்ல போனா இந்த வீட்டுல யாருக்குமே ஞாபகம் இல்ல. ஆனா அத நீ ஞாபகம் வச்சிட்டு இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. என்னால எப்படிப்பா மறக்க முடியும்? நீ விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தாமா யோசிச்சேன். அண்ணன் தவறி போன துக்கத்துல இந்த வீடே இருந்தது. அண்ணியை சமாதானப்படுத்த யாராலையும் முடியல. அப்பதான் நீ பிறந்த. மொத்த வீடோட துக்கத்தையும் நீதாமா தொடச்சு விட்ட. உனக்கு அது தெரியுமா? நீ வளர வளரதான் இந்த வீட்டோட சந்தோஷமும் வளர ஆரம்பிச்சது. அப்ப நான் ஒரு சாதாரண அட்வொகேட் தான். சீனியர் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அப்பதான் தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீ பிறந்த தகவல் நான் ஆபீஸ்ல இருக்கும் போதுதான் கிடைச்சது. நான் புறப்படுறப்பதான் எனக்கு முதல் கேஸே வந்தது. இந்த காதல நீ பிறந்த செய்தி இந்த கையில முதல் கேஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப சிக்கலான கேஸ். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சாயங்காலம் தான் வந்தீங்க. எஸ், அது ஒரு மர்டர் கேஸ். நான் சிவில் பக்கம் போறதா இல்ல கிரிமினல் பக்கம் போறதான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ கிடைச்ச முதல் கேஸ். ஒரு நிரபராதி மேல பொய் கேஸ் போட்டிருந்தாங்க. பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நிச்சயம் அந்த கைதிக்கு மரண தண்டனை தானே உறுதியா இருந்த நேரம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. என்னப்பா முத நீ கேஸ் எடுக்கிற, தோக்குற கேஸைய எடுப்பேன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. ஜட்ஜே கூட ரொம்ப சின்ன பையனா இருக்கியப்பா நாங்க. அந்த வருஷம் முழுக்க அந்த கேஸுக்காக நீங்க பட்ட பாடுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. பகல அன்ன ஆகாரம் இல்லாம ஓயாம உழைச்சிங்களே. ஆமா நீ, அந்த கேஸ் 1 வருஷம் நடந்துச்சு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருந்தது. நீ பிறந்த நேரத்துல கிடைச்ச கேஸ் நிச்சயம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்தது. உன்னோட முதல் பிறந்த நாள் அதே நாள்ல தான் அந்த கேஸ்ல கூட தீர்ப்பு வந்துச்சு. அந்த கைதி விடுதலையானா. கோர்ட்டே என் பக்கம் திரும்பி பார்த்த நாள் மாது. உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. சொல்லிருக்கீங்கப்பா. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. கேஸ் வந்து கொட்ட ஆரம்பிச்சது. 10-12 ஜூனியர்ஸை வச்சு நான் அரசாண்டேன். தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, எடுத்ததெல்லாம் ஜெயிச்சேன். எல்லாம் எதனால? எதனாலப்பா? அபி பிறந்த ராசிதான். எல்லாம் அவ பிறந்த அதிர்ஷ்டம். அதனாலதான் இவ மேல எனக்கு ரொம்ப பாசம். அப்போ நாங்க நீங்களும் அதிர்ஷ்டமான பிள்ளைங்கதாமா. ஆனா அபிதா அதிர்ஷ்டத்தோட முதல் கதவை திறந்து விட்டா. அவ பிறந்த நிமிஷத்துல இருந்துதான் என் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கும் அண்ணன் இறந்த துக்கத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சது.
வீடே மறுபடியும் சந்தோஷமா மாறுச்சு. எனக்கு கிடைச்ச பேரு, பதவி, புகழ், இந்த வசதி எல்லாமே அபி பிறந்ததுக்கு அப்புறம் தான். அக்கா உன் மேல எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குக்கா. அதெல்லாம் தப்பு தீப்தி. என்னோட லக்கி சாம் நீதான். ஆனா எனக்கு நீதாமா உயிர். என்ன அந்த ரவுடியை நீ புருஷன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியல. நீ என்னோட இளவரசி இல்லையா? இந்த வீட்டோட மகாராணி இல்லையா? உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். உன்னை எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த. அத்தனை கனவு நொறுங்கி போனதுனாலதான் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. புரியுதுப்பா. எனக்கு இது போதும்மா. அவன் வேண்டான்னு இங்க வந்திருக்க பாத்தியா? இந்த நிமிஷம் எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குமா?